அதிமுகவை காப்பாற்றி கொடுத்தது இந்த பாஜக தான் என்று இவர் சொல்றார். கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். பாஜகவுடைய தன்மைக்கு மாற்றமாக இந்த மாதிரி காப்பாற்றி கொடுப்பது, சேர்த்து வைப்பது, இந்த பண்புக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னா அந்த பண்புக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்லை. அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லது நன்றாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அதில் உள்ளவர்களை கிளப்பி விட்டு குதிரை பேரம் என்று சொல்லுவாங்களே அந்த டைப்ல ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இல்லாத ஒரு புது குழப்பத்தை உருவாக்கி அதுல நெருக்கடி கொடுத்து அவர்களை பிரித்து சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கட்சியை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றாக பாஜக இருக்கிறது. பாஜகவுடைய கூட்டணி வைத்தது என்று சொன்னாலே அதுவே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம். அது பாஜகவுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லிம் எப்படி அதிமுகவில் பயணிக்க முடியும்?